மாணவிகளை பெற்ற பெற்றோர்களுக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். நீங்க சொத்து பத்து சேர்ந்து எல்லாம் பண்ணுங்க, காசு 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 பின்னாடியே ஓடுங்க. அந்த காசு தான் உங்க கூட வரப்போகுதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா பேரண்ட் டீச்சர் மீட்டிங் நடந்துச்சுன்னா உங்களுடைய பெண், உங்களுடைய மகள் எத்தனை நாட்கள் கல்லூரிக்கு வந்திருக்கிறான், எத்தனை நாட்கள் கல்லூரிக்கு வரல, லிஸ்ட் பண்ணுங்க. உங்க வீட்டுல எத்தனை நாள் அவங்க இருந்திருக்காங்க, 2 மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? நானும் ப்ரொஃபஸரா இருந்தவன் தான். ஆனா பிடிக்காத ஒரு வேலையை செய்யறப்ப நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, மாணவிகள் ரொம்ப கவனம். அவங்க தான் நம்ம நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறவங்க. மாணவர்கள் கூட விடுங்க, அவனோட முடிஞ்சு போகணும். இளம் பெண்கள் சரியான முறையில பயணம் செஞ்சாதான் இந்த நாடு முன்னேறும். இன்னைக்கு மதுரையில கூலிப்பு ஸ்கூல் லெவல்ல கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆட்சியோட கேவலம் என்னன்னா, ஸ்கூல் லெவல்ல இருக்கு. கஞ்சா போடுறதும் கூலிப்பு யூஸ் பண்றதும் மட்டும் மோசமா போயிட்டு இருக்கு. எதை நோக்கி போறான்னு தெரியுது, ஒண்ணு மட்டும் தெரியுது, எல்லாரும் சாக போறாங்க, எல்லாரும் அழிய போறாங்க, எல்லாரும் வீணா போயிட்டு இருக்காங்க. நல்ல விஷயங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல இதை கொண்டு வர்றது ரொம்ப ரேர் ஆகி போச்சு. மனிதர்கள் தன்னுடைய தனிப்பட்ட சிந்தனை மூலமா தன்னைத்தானே மாத்திக்கிற முடியும். அது முதல் புரிஞ்சுக்குங்க. இளம் மாணவ மாணவிகள் ஒருபோதும் தவறான விஷயங்கள் ஈடுபடாதீங்க. 23 வயசுக்கு கீழே லவ் பண்ணாதீங்க. 23 வயசுக்கு கீழே வர்றதுக்கு பேர் லவ் அல்ல, காதல் அல்ல, காமம். காமம் இருக்கிற இடங்கள்ல மூளை வேலை செய்யாது, பெரிய அளவுல சக்சஸ் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய தனி கேட்டகரி. அதுல நீங்க ஜெயிக்கணும்னா அதை பத்தின புரிதல் இருக்கணும். அதை பத்தின புரிதல் இருக்குன்னா அது உங்களுக்கு என்னன்றதை புரிஞ்சுக்கக்கூடிய லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் நீங்க அதை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்களுக்கு தேவையில்லை, இப்போ படிக்கிறது மட்டும்தான். உங்களுடைய செக்ஸுவல் எனர்ஜியை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா காலேஜ் லைஃப்ல நீங்க பெரிய அளவுல வருவீங்க. ஒரு கோல்டு மெடல் வாங்க முடியும், ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியும், ஒரு ஹெச்ஆர் லெவலுக்கு நீங்க போகலாம், ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் பண்ண முடியும், அல்லது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் உருவாக்க முடியும், ஒரு தனிப்பட்ட ஆளுமையை உருவாக்க முடியும். காலேஜ்ல கவுந்து போச்சு லைஃப் அப்படின்னா ஒட்டுமொத்த லைஃபும் கவுந்து போயிடும். ஏன்னா கடைசி சான்ஸ் லைஃப்ல உங்களுக்கு. ஸ்கூல் லைஃப் விட்டவங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலேஜ் லைஃப் ஒன்று இருக்கு, அதான் கடைசி சான்ஸ். அதை பிடிச்சவங்க கூட நிறைய பேர் ஜெயிச்சவங்க இருக்காங்க. அதுல நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவோம். இந்த ஒரு கருத்தை சொல்லணுன்றதுக்காகவும் கல்லூரி மாணவ மாணவிகள் சரியான முறையில் காலேஜில் அட்டண்டன்ஸ் கொடுங்க. அவருடைய பெற்றோர்கள் அட்டண்டன்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிட்டு அட்டண்டன்ஸ் சீட் வாங்க. என்னென்னைக்கெல்லாம் லீவ் போட்டிருக்காங்க, என்னென்னைக்கெல்லாம் உங்க வீட்டில் இருந்திருக்காங்க, 2 மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. வெளியில எதையாவது செமினாரு கான்ஃபரன்ஸ் அது போனாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இவங்களோட சேர்ந்து வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களும் கெட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா எல்லாரும் ஒத்து ஊதுவாங்க. ஸோ ரொம்ப கவனம். என்னன்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, வெளியே போறது. இது வீடியோ எடுத்து வைக்கிறாங்க பாரு, அதுதான் தப்பு. ஒரு ஆண் நண்பரும் ஒரு பெண்ணும் இருக்காங்கன்னா அது வீடியோ எதுக்கு எடுக்கிற? அப்ப அது மோசமான ஒரு எண்ணம் தானே. அவங்க வீட்டு பிள்ளையா இருந்தா அடிப்பேன், நீ ஒரே கட்டினான், வேற இந்த கேள்வி மட்டும் போக சொல்லு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் மிரட்டுறது, வேணுன்றப்ப யூஸ் பண்றது, அப்புறம் வீட்டுல இருந்து பொருளை திருடிட்டு வர சொல்றது ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ கல்லூரிக்கு போகக்கூடிய பெற்றோர்கள் கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகளை கவனிங்க. அந்த குழந்தைகளுடைய அட்டண்டன்ஸ் சீட்டை வாங்கி கரெக்டா செக் பண்ணுங்க. மார்க் எடுக்கிறாங்களா இல்லைன்றது அடுத்துதான். அட்டண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.